சூப்பரான ஒரு டிஸ்ப்ளே, வேற லெவல் டிசைன், பயங்கரமான கேமரா சிஸ்டம், பீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சூப்பரான ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம். இது எல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் போனோட விலை 70 to 78,000க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. This is the almighty OnePlus 15. இந்த ஸ்மார்ட் போன் 70,000 ரூபீஸ்க்கு வர்த்தா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல அன்பாக்சிங் பண்ணிடலாமா? So this is the box OnePlus 15. வழக்கம் போல அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. So பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். உள்ள you can see the smartphone அப்புறமா காட்டுறேன். Wow, you can see the soft case. உள்ளே ஒரு மேட் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்காங்க. வெளியில மேட் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்காங்க and quality சூப்பரா இருக்குங்க. Type A to Type C charging cable. செம்ம பெரிய சார்ஜர் கொடுத்திருக்காங்க. This is a 120 watt super hook charger and output மே Type A தான் கொடுத்திருக்காங்க. And OnePlus 15 ஓட ஸ்பெக்ஸ் ஃபாஸ்டா பார்த்துட்டு வந்துடலாமா? And this is the smartphone செம்ம பிரீமியமா இருக்குதுங்க. பின்னாடி ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அதை தொட்டு பார்க்கிறதுக்கு அப்படி இருக்குதுங்க. அப்படியே தொட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஸ்மட்ஜஸும் ஓரளவுக்கு தான் அட்ராக்ட் பண்ணும். அண்ட் சைடுல ஃபுல்லா மெட்டல் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. செம்ம பிரீமியமா இருக்குது. அண்ட் இந்த போன் நல்ல அகலமாவும் உயரமாவும் இருக்கு பாத்தீங்களா? பார்க்கிறதுக்கு பல்கியா இருந்தாலுமே கையில ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குதுங்க. அண்ட் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குது. இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணும்போது எனக்கு கை லைட்டா வலிக்குது. போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுருக்காங்க. பட் ஸ்டில் யூ ஹேவ் a action button here. Right side you can see the power on off button. அதுக்கு மேல வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சிங்கிள் பட்டனா கொடுத்திருக்காங்க. பட் இதோட டாக்டைல் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்குதுங்க. பாட்டம்ல you can see the SIM tray. அதுக்கு பக்கத்துல you can see the mic port. ரெண்டு போர்ட்டா கொடுத்திருக்காங்க. And then you can see the speaker unit. And this is a stereo speaker system. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் மேல இருக்கக்கூடிய ஏர் பீஸை இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. டாப்ல you can see the noise cancellation microphone. அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் அவுட்லெட் கொடுத்திருக்காங்க. And கேமரா மாடியூல்ல உத்து பாத்தீங்கன்னா தெரியும் you can see the IR blaster. And overall IP68 and 69 certification வாங்கி இருக்கறனால நீங்க மலையில தண்ணில டஸ்ட்ல எல்லாம் ஜாலியா அந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் போனோட ஹைலைட்டே அதோட டிஸ்ப்ளே தாங்க. This is a 10-bit LTPO panel. Dolby Vision, HDR10, HDR10 Plus எல்லாமே சப்போர்ட் பண்றதுனால look at the clarity, look at the colors. இங்க பாருங்க இந்த விஷுவல்ஸ்லாம் நீங்க நேர்ல பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு சூப்பர் கிளாரிட்டியா இருக்குது. அண்ட் இப்போ இந்த பிக்சரோட ஷார்ப்னஸ் பாருங்க, இதோட பிளாக்ஸ் பாருங்க, இந்த கிரே எல்லாம் எவ்வளவு டீப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? And look at the dynamic range. வேற லெவல் டிஸ்ப்ளேங்க. அண்ட் இது ரொம்ப வித்தியாசமான டிஸ்ப்ளே. என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து 60 Hz வச்சுக்கலாம். அப்படி இல்லனா ஹை வச்சுக்கலாம். which is 165 Hz. 144 Hz கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் 165 Hz நான் லைவா பார்க்கறேன். பட் போர்ட் ஓவர் டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்னாப்பியா இருக்குதுங்க. அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி சொல்லவே வேண்டாம். ஐகான்ஸ்லாம் அப்படியே தொட்ட உடனே பறக்குது. அந்த அளவுக்கு பட்டர் ஸ்மூத்தா இருக்குதுங்க. அண்ட் விசிபிலிட்டி எப்படி பாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் டே லைட்ல வெளிய போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தபொழுது விசிபிலிட்டி சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா கிறிஸ்டல் கிளியரா தெரியுது பாத்தீங்களா? பட் டைரக்ட் சன்லைட்ல மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்லைட்டா ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கணும். வித்தபடி விசிபிலிட்டி வேற லெவலுங்க. அண்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் நான் யூசுவலா எல்லாருக்கும் சொல்றது தி ஷார்ப்னஸ். இப்போ இந்த டிஸ்ப்ளேயோட டெக்ஸ்ட் எல்லாம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? நியூஸ் படிக்கிறதுக்கு சரி, புக் படிக்கிறதுக்கு சரி, this is a fantastic display to consider. ரொம்ப முக்கியமான விஷயம், this is a LTPO panel. இங்க பாத்தீங்களா refreshing rate 1 Hz காட்டுது. இப்போ ஸ்கிரீனை தொடுறேன் 120 மாறுதா, திரும்ப 1க்கு போயிடுச்சு பாத்தீங்களா? this is fantastic. and அதே மாதிரி pulse width modulation யூஸ் பண்ணி ஸ்கிரீனை டிம் பண்றாங்க. இங்க பாத்தீங்களா கம்ப்ளீட் black ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ஒயிட் ஆயிடுச்சு. அண்ட் டிஸ்ப்ளேல நான் எப்பயுமே சொல்ற விஷயத்தை மறந்துட்டேன் பாத்தீங்களா? லுக் அட் தி பெசல். சுத்தியும் 4 சைடு ஒரே மாதிரி பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பெசலுக்கு திக்னஸே இல்லைங்க, 1 mm கூட இருக்காது போல இருக்கு. அந்த அளவுக்கு தின்னான அழகான பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அட்டர் ஃபிளாட் டிஸ்ப்ளே. இங்க பாருங்க வியூயிங் ஆங்கிள்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நீங்களே பாத்தீங்களா? பிக்சல் ஷிஃப்டிங்லாம் உங்களால பார்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே வேண்டாம். Snapdragon 8 Elite chip யூஸ் பண்ணிருக்காங்க. 4.6 GHz வரைக்கும் frequency போகுது. LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ திஸ் இஸ் a performance beast னு சொல்லலாங்க. நீங்க எல்லா ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ்மே இந்த ஸ்மார்ட் போன்ல சர்வ சாதாரணமா விளையாண்டுக்கலாம். எந்த இடத்துலயுமே ஃப்ரேம் ஸ்கிப்போ லாகோ என்னால நோட்டீஸே பண்ண முடியலங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கேம் விளையாடும்போது இந்த ஸ்மார்ட் போன் அந்த அளவுக்கு ஹீட்டே ஆகல. ரொம்ப மைல்டா தான் ஆச்சு. அண்ட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அவுட்டோர்ல போய் 8K ல வீடியோ ஷூட் பண்ணும்போதோ 4K at 120 ல ஷூட் பண்ணும்போதோ அந்த அளவுக்கு ஹீட் என்னால நோட்டீஸே பண்ண முடியல. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஹீட் வரல, ரொம்ப மைல்டா தான் வந்துருந்துச்சு. ஒருவேளை கிளைமேட்டே கூலா இருக்கறனால அப்படி இருக்குதா இல்ல இவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. பட் ஓவரால் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அண்ட் OS and UI பத்தி சொல்லவே தேவையில்ல. OnePlus ரொம்ப அழகா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் நிறைய ஆப்ஸ் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்க எவ்வளோ ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக செம்ம ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதுங்க. பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா தே ஹேவ் லாட் ஆஃப் ப்ளோட்வேர்ஸ். இங்கே பாருங்க ஆப் பிக்ஸ் அப்படின்னு இருக்குதா? திஸ் இஸ் அ ப்ளோட்வேர். தீம் ஸ்டோர் இஸ் அகைன் அ ப்ளோட்வேர். ஸோ தட்ஸ் இட். ப்ளோட்வேர் கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது போக ஓ ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஹோம் க்ரோன் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஹெட்ஃபோன்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும், ஸ்பீக்கர்ஸ்ல ஒர்க் ஆகாது. பட் வாட் எவர் ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
ஆடியோ எப்படி இருந்துச்சு நீங்களே கேட்டீங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 ஸ்பீக்கருமே செம்ம லவுடா இருக்குது. அண்ட் செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டீரியோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபெக்ட்டா இருக்குதுங்க. பர்టిక్యులரா நீங்க கேம் விளையாடும்போது தெளிவா உங்களால உணர முடியும். அண்ட் பேஸ் எஃபெக்ட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த மாதிரி பூம் பூம்னு கேட்டுச்சு பாத்தீங்களா? அண்ட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் கிறிஸ்டல் கிளியரா கேட்டுச்சுங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் OnePlus 15 ஓட ஆடியோ வேற லெவல். 10 அவுட் ஆஃப் 10 தாராளமா கொடுக்கலாம். நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 70,000 rupees போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் should be futuristic. OnePlus 15 அப்படிதாங்க இருக்குது. Wi-Fi 7, Bluetooth 6.0, infrared, NFC எல்லாமே இருக்குது. FM ரேடியோ மட்டும் தான் மிஸ்ஸிங். And again this is future proof. And coming to the battery 7300 mAh massive battery உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி 120 watt fast charging adapter கொடுத்திருக்காங்க. இது உங்க ஸ்மார்ட் போனை வெறும் அரை மணி நேரத்துல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடும். பேட்டரி பேக்கப் பத்தி உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் போனோட சார்ஜிங் பொட்டன்ஷியலை பாருங்களேன். வயர்ட் சார்ஜிங் பண்ண முடியும், வயர்லெஸ் சார்ஜிங் பண்ண முடியும், ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண முடியும், which is incredible. ஆனா அது மட்டும் கிடையாது, பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுதுங்க. And coming to the battery backup, இதுவுமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது. நான் காலையில இருந்து கேம் விளையாண்டு இருக்கேன், நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணிருக்கேன், நிறைய வீடியோ பார்த்திருக்கேன், ஆடியோ கேட்டிருக்கேன், 4K வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன், ஈவன் 8K கூட வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். இப்போ கூட ஸ்டில் யூ கேன் see it is in 67%. சோ உங்களுக்கு ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும் தாராளமா சார்ஜ் நிக்குங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் OnePlus பாராட்டியே ஆகணும். ஃபிங்கர் பிரிண்ட் பொசிஷனை பாத்தீங்களா, எவ்வளவு தூரம் மேல தூக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? திஸ் இஸ் ரியலி ஹேண்டி. நான் உங்களுக்கு கையில எடுத்து காட்டுறேன். இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா எவ்வளவு கன்வீனியன்ட்டா வச்சிருக்காங்கன்னு. உண்மையிலே பாராட்டணுங்க. ஓகே, பாராட்டினது போதும். இப்போ எவ்வளவு ஸ்பீடா இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம ஸ்பீடா இருக்குங்க. அண்ட் திஸ் இஸ் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஆப்டிகல் கிடையாது. எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. கேமரா போறதுக்கு முன்னாடி கேமராவோட ஸ்பெக் எல்லாம் கொடூரமா கொடுத்திருக்காங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பின்னாடி எல்லாமே 50 மெகாபிக்சல் கேமராஸ் தாங்க. சோ திஸ் இஸ் பிரைமரி, திஸ் இஸ் அல்ட்ரா வைட் அண்ட் திஸ் இஸ் டெலஃபோட்டோ. டெலஃபோட்டோ வச்சு 3.5x வரைக்கும் ஆப்டிகலா உங்களால ஜூம் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, வழக்கம் போல என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் தி மாஸ்டர் மோட், வீடியோ மோட், போட்டோ மோட், போர்ட்ரேட் மோட், text scanner mode, high resolution mode and more பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. You have the pro video mode, panorama, night mode, long exposure, time lapse, slow motion, document scanner, underwater and dual video mode. Last you can see the tilt shift. எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. Photo modeல 0.6x wide angle camera, 1x primary camera, 2x hybrid zoom, 3.5x telephoto camera and 3.5x ல இருந்து all the way up to 120x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். And video modeல ultra wide angle camera, primary camera and 2x hybrid zoom, 3.5x telephoto கேமரா and 3.5x ல இருந்து all the way up to 18x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் அது முக்கியம் கிடையாது. வீடியோட ரெசல்யூஷனை பாருங்களேன். உங்களால 8K at 30 fps ல ஷூட் பண்ண முடியும், 4K at 120 fps ல ஷூட் பண்ண முடியும். 120 fps நான் இப்பதான் ஸ்மார்ட் போன்ல பாக்குறேங்க. அதுக்கு அப்புறம் 4K at 60 ல உங்களால ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 1080p at 120 fps and 1080p at 60 fps. 720p ஏன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உப்புக்கு சப்பானி மாதிரி அதையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா உங்களால பொக்கா வீடியோ ஷூட் பண்ண முடியுங்க 4K at 30 fps ல. ஃப்ரண்ட் கேமரால உங்களால மேக்ஸிமமா 4K at 60 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ரியர் கேமரால 4K at 60 fps ல உங்களால அல்ட்ரா ஸ்டடி வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரால 1080p at 30 ல மட்டும் தான் உங்களால அல்ட்ரா ஸ்டடி ஷூட் பண்ண முடியும். போர்ட்ரேட் மோட்ல நீங்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா டெலஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஆபர்ச்சரையும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. அண்ட் போட்டோ மோட்லயும் போர்ட்ரேட் மோட்லயும் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அண்ட் HD மோட்ல உங்களால அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, பிரைமரி கேமரா அண்ட் டெலஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும். ஓகே, இப்போ போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிளோட வியூ சூப்பரா இருந்துச்சுங்க. அதே மாதிரி கலர் சென்ஸும் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கு. பட் கிளாரிட்டி கொஞ்சோண்டு கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதாவது வழக்கம் போல எல்லா கேமராஸும் இப்படி தான் இருக்கும். பட் பிரைமரி கேமராவோட கிளாரிட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. கலர் சென்ஸும் சரி, டைனமிக் ரேஞ்சும் சரி, ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. கிளாரிட்டி நல்லா இருக்கிறனால நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்கலாம். அதே மாதிரி டெலஃபோட்டோ, அதாவது 3.5x ல ஷூட் பண்ணப்பட்ட எல்லா போட்டோஸும் சூப்பரா இருந்துச்சு. கலர் சென்ஸும் டைனமிக் ரேஞ்சும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தாலும் பிக்சல்ஸ்ல ஒரு மாதிரி சாஃப்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. க்ளோஸ் ரேஞ்ச் பிக்சர்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம், அவுட் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்துச்சு. சப்ஜெக்டோட எட்ஜஸ்லாம் செம்ம ஷார்ப்பா இருந்துச்சுங்க. அண்ட் கலர் சென்ஸ்லாம் செம்ம நேச்சுரலா இருந்துச்சு. நீங்க நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதை அப்படியே கேப்சர் பண்ணிருக்குதுங்க. போர்ட்ரேட்ஸ் சொல்லவே வேண்டாம், வேற லெவல். கலர்ஸும் ஸ்கின் டோனும் செம்ம நேச்சுரலா இருந்துச்சு. சப்ஜெக்ட் டிடெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. சின்ன சின்ன முடியை கூட செப்பரேட் பண்ணிருக்கு பாத்தீங்களா? அண்ட் பேக்ரவுண்ட் பொக்கா சினிமேட்டிக்கா த்ரூ அவுட் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம சூப்பரா பார்க்க முடியும். நைட் போட்டோஸ்லாம் நான் டீசென்ட்னு சொல்லுவேன். வைட் ஆங்கிளும் டெலஃபோட்டோவும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் பிரைமரி இஸ் ஆல்சோ டீசென்ட். மோஸ்ட் ஆஃப் தி டீடைல்ஸ் கேப்சர் பண்ணிருந்துச்சு. மேக்ரோ இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். ஒரு பிக்சர் நல்லா
நல்லா ஷார்ப்பா இருக்குது. இன்னொரு பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரே ஆர்டிஃபேக்ட்டா உள்ள வந்திருக்குது. சோ திஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். அண்ட் 4K at 60 ல ஷூட் பண்ணப்பட்ட அல்ட்ரா வைட் ஆங்கிள் வீடியோவோட வியூ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? கலர்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலா அழகா இருக்குதுங்க. பட் வழக்கம் போல பிக்சல்ஸ் ஒரு மாதிரி சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி 4K at 60 டெலஃபோட்டோ வீடியோ சூப்பரா இருந்துச்சுங்க. கலர்ஸும் டைனமிக் ரேஞ்சும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அண்ட் இங்கேயுமே பிக்சல்ஸ்லாம் ஒரு மாதிரி சாஃப்ட்டா இருக்க மாதிரி நோட்டீஸ் பண்றீங்களா? அண்ட் டெலஃபோட்டோ கேமரால 4K at 120 ல ஷூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொதன்னு புள்ளியா ஒரு ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். வெரி ஆவரேஜ் ஃபுட்டேஜ். பிரைமரி கேமராவோட 4K at 60 வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கலர்ஸும் சரி டைனமிக் ரேஞ்சும் சரி ஃபேண்டாஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஈவன் அந்த பனி மூட்டத்தை கூட அழகா கேப்சர் பண்ணிருக்கு பாத்தீங்களா? அண்ட் 4K at 120 ஓட கலர் சைன்ஸும் டைனமிக் ரேஞ்சும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தாலும் ஒரு மாதிரி பிக்சல் ஷிஃப்டிங் உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். பர்టిక్యులரா நீங்க பேன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்டாக் ஆகி ப்ளே ஆகுது பாத்தீங்களா? அண்ட் பிக்சல்ஸ்மே ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. 8K at 30 வீடியோ ரொம்ப அருமையா இருந்தாலும் ஷட்டர் ரோலிங் ரொம்ப சிவியரா உள்ள வருது. அதனால நீங்க பேன் பண்ணி ஷூட் பண்ணாம ஒரு ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்டை ஷூட் பண்ணிக்கோங்க. அண்ட் 8K வீடியோல நாய்ஸ் அதிகமா இருக்க மாதிரியும் எனக்கு தோணுதுங்க. இப்போ க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோஸ் பார்க்கலாம். 8K வீடியோ அவுட்புட் வேற லெவல்ல இருந்துச்சு. பர்టిక్యులரா டைனமிக் ரேஞ்ச் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குதுங்க. அண்ட் 4K at 60 and 4K at 120 வீடியோ சொல்லவே தேவையில்ல. அவுட் ஆஃப் தி வேர்ல்டா இருந்துச்சுங்க. சப்ஜெக்ட்லாம் எவ்வளவு ரேசர் ஷார்ப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? கலர் சைன்ஸ்லாம் அப்படியே நேச்சுரலா நீங்க நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்குது. சோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் வீடியோ உங்களால ஷூட் பண்ண முடியும். சர்ப்ரைசிங்கா பொக்கா வீடியோ அதாவது சினிமேட்டிக் வீடியோவும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஸ்கின் டோனை நேச்சுரலா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் எல்லா ஸ்மார்ட் போன் கேமராஸ் மாதிரியும் எட்ஜஸ் ஸ்லைட்டா சாஃப்ட்டா இருந்தாலும் அவுட்புட் சூப்பரா இருந்துச்சுங்க. ஈவன் 3.5x வீடியோ கூட நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்லைட்டா ஆர்டிஃபேக்ட் உள்ள வர மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஸ்மார்ட் போனோட வீடியோ அவுட்புட் பை டிஃபால்ட்டாவே ஸ்டேபிளா தாங்க இருக்குது. சோ நார்மல் வீடியோக்கும் அல்ட்ரா ஸ்டெடி வீடியோக்கும் கலர் சென்ஸ்லயோ ஸ்டெபிலிட்டிலயோ பெருசா டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. அண்ட் வீடியோ மோட்ல சின்ன இஷ்யூ என்னன்னா எப்பவாவது ஒரு டைம் பாத்தீங்கன்னா அப்பப்போ ஃபோக்கஸ் ஹேண்ட் பண்ணுது. மித்தபடி 95% இட் இஸ் பெர்ஃபெக்ட். அண்ட் செல்ஃபி வேற லெவல்ல இருந்துச்சு. கலர் சென்ஸும் ஸ்கின் டோனும் செம்ம நேச்சுரலா இருக்குதுங்க. சப்ஜெக்ட் டிடெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் பொக்கா சினிமேட்டிக்கா இருக்குது. சோ பெர்ஃபெக்ட் போர்ட்ரைட். அண்ட் ஃப்ரண்ட் 4K at 60 வீடியோவும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. ஸ்கின் டோனை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் எலிமெண்ட் கூட கிளியரா தெரியுதுங்க. அண்ட் ஃப்ரண்ட் பொக்கா வீடியோவும் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ரியர் கேமரா அளவுக்கு கிளாரிட்டி இல்லாட்டியும் கலர் சென்ஸும் ஸ்கின் டோனும் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் பொக்காவும் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுங்க. அண்ட் இங்கேயுமே ஸ்டெடி வீடியோக்கும் நார்மல் வீடியோக்கும் கலர் சென்ஸ்லயோ இல்ல கிளாரிட்டிலயோ பெருசா டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஈவன் ஸ்டெடினஸ்லயுமே பெருசா டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, வாட் ஆர் தி ப்ரோஸ் ஆஃப் OnePlus 15? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. வேற லெவல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி இதல யூஸ் பண்ணிருக்காங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அதுவுமே நடுவுல தூக்கி வச்சிருக்காங்க. அருமையான ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அப்படியே ஐபோன்ல கேட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டீரியோ செப்பரேஷனா இருக்கட்டும், பேஸ் எஃபெக்ட்டா இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுங்க. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டிலாம் ஃபியூச்சரிஸ்டிக்கா கொடுத்திருக்காங்க. பேட்டரி சூப்பர்பா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. சர்ப்ரைசிங்ல ஹீட்டிங் இஷ்யூலாம் அந்த அளவுக்கு இல்லவே இல்லங்க. அண்ட் சூப்பரான கேமரா மாடியூல் கொடுத்திருக்காங்க. உங்களால 8K ல ஷூட் பண்ண முடியும், 4K at 120 ல ஷூட் பண்ண முடியும். மறந்துட்டே பாத்தீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பீஸ்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ வாட் ஆர் தி கான்ஸ்? இந்த OnePlus 15 ல ஹானஸ்டாவே எனக்கு வந்து பெருசா நெகட்டிவா எதுவுமே தெரியலங்க. அப்படி சொல்லணும்னா இந்த டெலஃபோட்டோ கேமராவும் செல்ஃபி கேமராவும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். அதுவுமே அந்த வீடியோ செக்மெண்ட்ல தான் கொஞ்சம் மக்கர் பண்ணிதே தவிர மத்தபடி the performance is really solid. and அதே மாதிரி ஒரு flagship phone நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபோக்கஸ் வந்து அப்பப்ப கொஞ்சம் ஹேண்ட் பண்ணுதுங்க. ஓவரால் இந்த ஸ்மார்ட் போனை ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா this is a futuristic phone. இன்னைக்கு வாங்குனீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க கவலைப்படாம யூஸ் பண்ணிக்கலாங்க. and இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு சூப்பர் ஆஃபர்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா யாழ் மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். and then it's bye from Manoj.